உங்கள் எலக்ட்ரிஷியன். நம்ம இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ரூட்டில் பைப் போட்டிருக்கோம். நம்ம எப்படி போட்டிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து போட்டி வந்து ரொம்ப சின்னது. அதாவது சென்டரில் ஃபேன் மட்டும்தான் வைக்கலாம். ஜங்ஷன் பாக்ஸ்லாம் எதுவும் வைக்க முடியாது. ஸ்பாட் லைட் எதுவும் வைக்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கார்னரில் மட்டும் அந்த சன்சைடில் மட்டும் வச்சுருக்கோம். எதிர்கால லைட்டுக்கு வச்சுருக்கோம். இங்கே எதிர்கால 3 லைட் வச்சுருக்கோம். இந்த சைடில் 2 லைட் வச்சுருக்கோம். இந்த சைடில் 2 லைட் வச்சுருக்கோம். இதுதான் வந்து போட்டியோட வியூவு. போட்டியோட வியூவை பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு போட்டியோட இடம் இல்லாததுனால நம்ம இப்படி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்க. வந்து ஹால்லேருந்து டிவி பாக்ஸில் பிரிச்சுருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், சர்வீஸ் கூப்பிட்டு வச்சுருக்கோம். 2 சர்வீஸ் கூப்பிட்டு வச்சுருக்கோம். 1 சர்வீஸ் புது வீடு மறுபடியும் சர்வீஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா மேலே ஒரு சர்வீஸ் கூப்பிட்டு வச்சுருக்கோம். 2வது வீட்டு சர்வீஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ் கொண்டு போகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரூமு, செகண்ட் அது ஒரு பெட்ரூமு, ஹாலில் 2 ஃபேன் பாக்ஸு, ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, டிவியில் ஒரு ஸ்டாண்டிங் விட்ருக்கோம். அதை விட்டிங்கனாக்கா டிவிக்கு வந்து தனியாக ஃபேஸ் தள்ளி இருக்கும். தனியாக ஒரு சர்க்யூட் தள்ளி இருக்கும். அது இல்லாமல் ஹோம் தியேட்டர் போட்டிருக்கோம். அதனாக்கா இங்கே வந்து படி லேண்டிங் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டிவியோட செட்டாப் பாக்ஸ் ஒயர் வந்து இங்கே விடலை. அதனால் அந்த கார்னருக்கு தள்ளிட்டு போயிருக்கணும் வெளியில். ஏன்னாக்கா இங்கே ஏறும்போது கொல்லும்போது கை வைப்பாங்க, கொள்ளுவாங்க, கலைமண் மாறிடும். அதனால் நம்ம தள்ளிட்டு போய் அந்த மூலையில் வச்சுருக்கோம். இந்த ஹாலில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் தியேட்டர் ஒயருக்கு 2 கேபிளும், டிவி கேபிளுக்கு ஒரு கேபிளும் போட்டிருக்கோம். டிவிக்கு மெயின் வந்து ஒன்று விட்ருக்கோம். எத்தனை இது கிச்சனில் வந்து ஃபேன் பாக்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா ஃபேன் பாக்ஸ் வந்து ஃபேன் பாக்ஸ் வச்சா ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது, பத்தாதுன்ட்டாங்க. ஒரே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். மெயின் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எனக்கு பைப்பு எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரே ஒரு சர்க்யூட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்ரூமுக்கும் இந்த கிச்சனுக்கு பிடிச்சிக்கிறோம். அதே போல் அந்த பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் ஒரே ஒரு மெயின் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிருக்கோம். அந்த போர்ட்டிகோட லைனை பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் பாக்ஸில் வந்து ஒரு மெயின் கலந்துருக்கும். வேணும்னாக்கா அந்த பக்கம் ஜம்பர் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஒர்க்கு. ஓகே, பாய். உங்கள் எலக்ட்ரிஷியன், சேமக்கோட்டை.